ஓகே, நம்ம கிரிட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஏன் அப்படின்னா நான் இந்த கிரிட் மூலமா நான் இப்போ என்ன ஒரு ஃபங்க்ஷனையுமே ரன் பண்ணல. இப்போ நான் இந்த கிரிட்டை யூஸ் பண்ணி கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல எனக்கு 3 காலமா பிரிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 100 பிக்சல் 100 பிக்சல் இப்படின்னு சொல்லி 3 காலம்ஸா இதை பிரிச்சிருக்கேன். அப்படின்றப்போ இப்போ இப்படி ரன் ஆயிருக்கும். இதுதான் ஒரு கிரிட் டெம்ப்ளேட் காலம் யூஸ் பண்றது. இதுக்கப்புறம் கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் யூஸ் பண்ண மாதிரி நம்மளால கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் யூஸ் பண்ணி இந்த ரோஸோட சைஸை நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஆக்சுவலா இப்போ நம்ம 2 ரோஸ் வச்சிருக்கோம். இந்த 2 ரோக்கும் எப்படி சைஸ் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் யூஸ் பண்ணி 2 ரோக்கும் 100 பிக்சல் அப்படின்னு சொல்லி 100 பிக்சல் இப்படி என்னால 2 ரோஸ்க்கும் ஹைட்டை என்னால கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, நம்மளால கிரிட்ஸோட யூனிட்ஸ் டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிக்சல் யூஸ் பண்ற மாதிரியே எஃப்ஆர் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்டும் டிஃபைன் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று ஆட்டோ அப்படின்றதுனால ஒன்றுக்கு எவ்வளோ தேவையான ஸ்பேஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்கு. செகண்ட் ஒன்று இஸ் 50 பிக்சல் 50 பிக்சல் இது எடுத்திருக்கு. 10%ன்றது இந்த மொத்த வித்தில் 100% ஆஃப் வித்தில் 10% ஆஃப் வித்தை இந்த 3ன்றது எடுத்திருக்கு. இந்த ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த 3க்கு அப்புறம் ரிமைனிங் உள்ள ஸ்பேசஸ்ல 3ல் 2 பங்கு இந்த 4ன்றது எடுத்திருக்கு. இந்த 3ல் 1 பங்கு 5 அப்படின்றது எடுத்திருக்கு. ஸோ இதுதான் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்வாங்க. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டிஃபைன் பண்ணுவோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 1FR 3 காலம் நமக்கு வந்து காலம்ஸை 3ஆ பிரிச்சுப்போம். 1FR நெக்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 50 பிக்சல்ஸ் நெக்ஸ்ட் 2FR எப்படின்னு சொல்லி யூனிட்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி பிரிச்சிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட்ன்றது வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த 2FRs எடுத்திருக்கா 1FR, அதாவது இந்த 3 எடுத்திருக்கிற 2 பகுதியில ஒரு பகுதியை 1 எடுத்திருக்கு. இந்த 2ன்றது 50 பிக்சல் எடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி நம்ம இது பண்ணாலும் வித்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் கம்மி பண்ணாலும் இந்த 2 and 5 வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்டான வித் ஸ்பேஸ் மட்டும்தான் எடுத்திருக்கு. பட் இந்த 1-3ன்றது கான்ஸ்டன்டா இருக்காது, சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ஃபிராக்ஷன் அப்படின்னு இருக்கிற யூனிட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதுனால தான்.